ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ரசம் செய்யறதை பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம இந்த நெல்லிக்காய் வச்சு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த கிண்ணத்தில் ஒரு பிடி பருப்பு ஊற போட்டிருக்கேன். இதோட இந்த 2 நெல்லிக்காய் அலம்பி அதையும் போடுறேன். ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் போடுறேன். இதெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பருப்பு தக்காளி எல்லாத்தையும் வேக வச்சுட்டு இப்போ இந்த தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதோட இந்த நெல்லிக்காய் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூனு மிளகு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூனு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியோட இதையும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். பாருங்கள், பருப்பு மிளகாலாம் வேக வச்ச தண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இதில் போட்ட தக்காளி, நெல்லிக்காய், மிளகு, சீரகத்தை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதில் போட்டுடலாம். இதில் போட்டு ஒரு கொதி வந்து எடுத்து வைக்கணும். இப்போ போட்டுடுறேன். இதில் பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சிடுறேன். அடுப்பை ஏற்றிடுறேன். சும்மா ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க வேணாம். பொங்கி ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், உப்பு இவ்வளோ போடுறேன். முதல்ல போட மறந்துட்டேன், அதனால் போட்டுடுறேன். உப்பு போட்டுடுறேன், நல்லா கலந்து விட்டுறேன். பொங்கி ஒரு கொதி வந்தால் போதும். உடம்புக்கெல்லாம் நல்லது இது. வைட்டமின் சி நெல்லிக்காயில் இருக்கிறதுனால ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது சாப்பிடலாம். நெல்லிக்காவாக சாப்பிட பசங்க கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். ரசமாகவும் சாப்பிட்லாம், சூப்பாகவும் சாப்பிட்லாம். பாருங்கள், அங்கங்கே லேசாக ஒரு கொதி வருது, பொங்குது. இப்போ நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு கடுகு தாளித்து விட்டுடலாம். பாருங்கள், கடுகு தாளித்து ஊற்றிடுறேன். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.